4 MI-17 ரக விமானங்கள் தேசிய மூவர்ண கொடிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த அணிவகுப்பு தயார் நிலையில காட்சியளிக்கக்கூடியதை நாம் தந்தி டிவியில பார்க்கின்றோம். மங்கள வாத்தியங்களை, நாதஸ்வரம் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்களை 100 பெண்கள் முழங்க இந்த அணிவகுப்பு இனிதே மங்களகரமாக தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டு நாரி சக்தி என்பார்கள் ஹிந்தியில, தமிழ்ல பெண் சக்தி, பெண்களுடைய வல்லமையை குறிக்கும் வகையில் அந்த தீம்ல உருவாகி இருக்கிறது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள். அதை பறைசாற்றும் வகையில் நாட்டுடைய பல்வேறு பகுதிகளின் மங்கள வாத்தியங்களை இசைக்கிறார்கள் பெண் குழுவினர். தமிழ்நாட்டின் நாகஸ்வரம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளின் மங்கள வாத்தியங்கள் முழங்க 100 பெண்கள் முன்னே அணிவகுக்க குடியரசு தின விழா கொண்டாட்ட அணிவகுப்பு தொடங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆவாகனம் என்கின்ற பேண்ட் குழுவானது இந்தியாவின் வெவ்வேறு வாத்திய கோஷங்களை முழக்கமிட்டு தமிழ்நாட்டுடைய நாகஸ்வரம் உட்பட பல்வேறு வாத்திய கோஷமிட்டு சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் இந்த விழாவுடைய தலைமை விருந்தினரான இந்தியாவுடைய சுப்ரீம் கமாண்டர், இந்தியாவுடைய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய 6வது பிரெஞ்சு தலைவர் எமானுவேல் மெக்ரான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரான்ஸ் உறவின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. பிரான்ஸ் படைப்பிரிவும் கூட இந்த நிகழ்ச்சியில அணிவகுத்து செல்ல இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவாகனம் முதல் நிகழ்வாக மங்கள வாத்தியங்கள் முழங்க இந்தியாவின் பெண் சக்தியை பறைசாற்றும் வகையில பெண்கள் மங்கள வாத்தியங்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். கர்த்தவ்ய பாதையில இந்தியாவின் 75வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள்ல नारी शक्ति का परचम गणतंत्र दिवस परेड की शुरुआत में பெண் சக்தியை குறிக்கும் வகையிலான மங்கள வாத்திய அணிவகுப்பு நடைபெற்றிருக்கிறது. जमीन और आकाश दोनों तैयार. दुनिया के सबसे बड़े लोकतंत्र के भव्य பரம்வீர் சக்ரா உள்ளிட்ட நாட்டுடைய உயரிய விருதுகள் பெற்ற उमंग के रंगों को விருதாளர்கள் அணிவகுக்க அதற்கு முன்னதாக பெரேடுடைய கமாண்டராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் பவ்னீஷ் குமார், டெல்லி பகுதியுடைய ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் உள்ளிட்டோர் அணிவகுத்து இந்த அணிவகுப்பை முன்னெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். कोहरे के आसमान में इनकी लाइट्स, इनका प्रकाश दिखता हुआ MI-17 रह உலங்கு வானூர்திகள் பறந்ததை நம்ம பார்த்தோம். फॉर्मेशन का नेतृत्व विंग कमांडर आनंद विनायक अगाशे कर रहे हैं.
उनके साथ विंग कमांडर आदित्य जायसवाल राष्ट्रीय ध्वज के साथ उड़ान भरते हुए उनके पीछे सेना के ध्वज के साथ विंग कमांडर शैलेंद्र कुमार सिंह और फ्लाइट लेफ्टिनेंट आदित्य कुमार, विंग कमांडर मानव अधिकारी नौसेना के ध्वज के साथ और विंग कमांडर अभिषेक शर्मा और स्क्वाड्रन लीडर पूर्णिमा वायुसेना के ध्वज के साथ दर्शकों के ऊपर 4 MI-17 ரக உலங்கு வானூர்திகள் शानदार दृश्य வானத்தில் வட்டமிடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த ஃப்ளை பாஸ்ட்ல பெண் விமானிகள் பங்கேற்கிறார்கள். இந்த நிகழ்வுல பெண் சக்தி என்பது गणतंत्र दिवस की भव्य परेड का முன்னிற்கிறது. नेतृत्व संभाला है परेड कमांडर लेफ्टिनेंट जनरल भवनीश कुमार. परेड कमांडराக லெப்டினன்ட் ஜெனரல் दूसरी पीढ़ी के अधिकारी பவனீஷ் குமார், भवनीश कुमार சுப்ரீம் கமாண்டராக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு रेजिमेंट में नियुक्त किया गया था. சிறப்பு வணக்கம் வைக்க स्टाफ कॉलेज हाई कमांड और नेशनल डिफेंस कॉलेज के पूर्व छात्र जनरल ऑफिसर ने नवंबर 2023 को जनरल ऑफिसर कमांडिंग दिल्ली एरिया का दायित्व संभाला. முப்படைகளுடைய அணிவகுப்பு தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். और परेड कमांडर के மலர்கள் पीछे अपने वाहन முன்னே விழறத பார்க்கிறீங்க. இது வானத்திலிருந்து தூவப்பட்ட மலர்கள். जनरल सुमित मेहता. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.